பெரியவா போற்றி போற்றி பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம் மகாபெரியவா சரணம் சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி அபார கருணா சிந்தும் ஞானதம் சோத்திருப்பினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரபாவந்தான கலிதேவ காட்சி பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இந்த அனுபவத்தோட தலைப்பு தங்க காசை எடுத்துட்டுட்டேன் அவகிட்ட சொல்லு. தங்க காசை எடுத்துட்டுட்டேன் அவகிட்ட சொல்லு. இந்த சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணுங்க, தினமே பாருங்கள். ஒரு சமயம் ஒரு தம்பதி மகாபெரிவாவில் தரிசனம் பண்ண வந்தால் அவள் ஒரு சின்ன மூட்டை, சின்னதாக அப்படின்னா இவ்வளோ அது மாதிரி ஒரு மூட்டை நிறைய காயின்ஸ் வச்சுருக்கா போல இருக்குது. அது பெரியவா எதிர்க்க அது வச்சுட்டு சமர்ப்பணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணா. பெரியவா ஜாடையாக பக்கத்தில் இருக்க அணுக்கு தொடர அதை கட்டிருப்பாள வாயை அது தரேன்னார போல இருக்குது. அது திறந்துருக்கா. திறந்த உடனே பெரியவா அது தன்னுடைய வலது கை கரத்தை உள்ளே போட்டு ஏதாவது தொழாவினா மாதிரி ஏதோ பண்ணாராம். பண்ணிகிட்டே இருந்திருக்கார். கண்ணை முடின்னு ஏதோ பண்ணாராம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காயின் எடுத்தார். ஒரே ஒரு காயின் ₹1 தான். திருப்பி கட்டிடுன்ற மாதிரி சொல்லி கட்டிட்டார். அதை அங்கே வச்சுட்டா. பெரியவா அதுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு போய்க்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. இது என்னென்னு புரியலையே, ₹1 தான் கையை எடுத்துட்டா. அவள் கிளம்பி போகிறான்னா அப்புறம் அவள் சொல்லியிருப்பா, இவள் என்னோடய இவா கொடுத்துருக்கா, வீட்டில் வேலை செய்கிற அந்த வேலைக்கார பொண்ணு கொடுத்துருக்கு. வேலை செய்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்குது போல இருக்கு. அந்த பொண்ணு அதுக்கிட்ட பணம் இல்லை. இவெல்லாம் கிளம்புறா, பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறா. அதுக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு இவள் கூட்டின்னு போவாளா இல்லையா தெரியாது. அவள் கையில் என்ன பணம் இருக்கும், ஏதாவது ₹1 அந்த பொண்ணு கையில் வச்சுருந்த ₹1 எடுத்து கொடுத்து அதுக்குள்ளேயே அந்த மூட்டையெல்லாம் கட்டி முடிச்சுன்ட்டா. அந்த கையில் ஒரு ₹1 கொடுத்தா. அப்போ அந்த ஒரு மூட்டையை வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ₹1 வச்சா தனியாக பெரியவா அது என்னதுன்னு கேட்பான். சொல்லணும் இந்த வேலைக்கார பொண்ணு வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு கொடுத்துருக்குன்னு. இதெல்லாம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணா திருப்பி அந்த மூட்டையை திறந்து அது உள்ளே போட்டு அதை கட்டி விட்டுட்டா. கட்டி விட்டு ஒருத்தன் வந்துட்டா. சரி நான் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு என்ன மனசில் அது நினச்சின்றதை சொல்லியிருக்க வாக்கிட்ட, இது என்கிட்ட இவ்வளோதாமா இருக்குது, ₹1 தான் இருக்குது, இதை நீங்கள் பெரியவங்க கிட்ட கொடுங்க, இதை அவர் தங்க காசாக நினச்சிக்கிட்டோம், என்கிட்ட இருக்கிறது அதுதான் அப்படின்னு கொடுத்துருது. பெரியவா அந்த ₹1 காசை எடுத்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த தங்க காசை நான் எடுத்துட்டுட்டேன், அதை அவகிட்ட சொல்லு அப்படின்னு பெரியவா கையில் எடுத்துட்டா. இவளை கிளம்புகோன்னா. அப்புறம் இவ ரொம்ப இது பண்ணா. ஆனால் பெரியவா சில சமயம் பரமேஸ்வரன் சில தண்டனை கொடுப்பார். அதை நம்ம ஏற்றுண்டு தான் ஆகணும். அந்த பணம் காசுகள் எதுவும் பெரியவா அப்போ எடுத்துக்கல. அப்புறம் இன்னொரு வாட்டி எப்பாவது வரும்போது ஏற்றுப்பாராக இருக்கும். ஏன்னா அவள் கொடுக்கும்போது அது மனசில் நினச்சிட்டால, இது தனியாக ஒரு ₹1 கொடுக்குறத கொண்டு போய் சொல்லி கொடுக்கணுமான்னா, சொல்லி கொடுத்தா பெரியவா ஒன்றும் நினைக்க மாட்டாளே. இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், பெரியவங்க எடுத்துக்கணும், பெரியவா இது எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் போகிறோம், பெரியவாளுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணால் அந்த ₹1 எடுத்து தனியாக வச்சா அது கொஞ்சம் அவமானமாக இருக்கும், அது என்னன்றதை பெரியவா கிட்ட சொல்லணுமே, அதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு அவளே ஒரு மூளையில் யோசிச்சு அது உள்ளே போட்டு அதை கட்டி விட்டுட்டா. அப்போது பெரியவா எப்படி அவ்வளோ இருக்க காயின்ஸில் பெரியவா எதையும் உள்ள கண்ணில் பார்க்கவே இல்லை. உள்ளே கை விட்டு தொழாவறார், தொழிட்டு எடுக்கிறார். அந்த ₹1 அந்த பொண்ணு கொடுத்த அந்த ₹1 காயின்னா பெரியவா தான் அங்கே பரமேஸ்வரன் இல்லையா. பெரியவா இதெல்லாம் சும்மா இப்படி பண்ணுறாரு தவிர பரமேஸ்வரன் தானே. அதனால் அதை எடுத்துட்டேன்,
இது அவள் கொடுத்த தங்க காசை எடுத்துன்ட்டா அவகிட்ட போய் சொல்லு அப்படின்னு. என்ன பொண்ணு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், இது என்கிட்ட இந்த ₹1 தான் இருக்குது, என்னால் வர முடியல, இதை நீங்கள் கட்டிட்டீங்க. அவள் அதுக்குள்ளே கட்டிட்டா வாய. அப்போ இதை ₹1 கொடுன்னா அவளுக்கு அது வேறு என்னடா இது ₹1, அது நான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாமல் அந்த பொண்ணு எதிர்க்கே திறந்து அது உள்ளே போட்டுட்டா பொண்ணு கட்டின்ட்டு வரோம் அப்படின்னு கிளம்பி வீட்டை பார்த்துக்கோன்ட்டு கிளம்பியிருப்பாள். அப்போ அந்த பொண்ணு மனசில் சொல்லியிருக்காது, தங்க காசாக பெரியவங்களை எடுத்துக்க சொல்லுங்கன்னு. அப்போ அந்த பெரியவா அங்கே உட்காந்துட்டு ஒரு பரமேஸ்வரன் இல்லை, அதனால் அந்த ₹1 மட்டும் இப்படி தனியாக கொடுக்குறதுன்னு அவள் யோசிக்கிறா. அப்படி பண்ணாமல் சொல்லியிருக்கணும், அதுதான் பெரியவா தான் எதிர்பார்க்குறா. அதனால் அந்த ₹1 கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து வீட்டு வேலைக்கார பொண்ணு கொடுத்த ₹1 இதை அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதை பெரியவா எடுத்துட்டுருப்பாளே, அதையும் எடுத்துட்டுருப்பா, அவள் கொடுத்தும் எடுத்துட்டுருப்பா. ஆனால் இவள் வந்து என்ன பண்ணா, அதை எடுத்து அது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா, அந்த மொத்த இதில் எது நல்ல பக்தின்னு பெரியவாவுக்கு தெரியுமே, செலக்ட் பண்ணுறா, சூஸ் பண்ணுறார் பெரியவா. அந்த மொத்தமாக இருக்க காயின்ஸ் அதெல்லாம் இவாளோடது. அதில் அந்த பொண்ணு கொடுத்த அந்த காயின் எடுக்கிறாருன்னா அந்த பக்தியில் என்ன எது கரெக்டான பக்தி, ஆத்மார்த்தமான பக்தின்னு அந்த பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் இது அவள் சொல்லலைது, எனக்கு அப்படி தான் தோன்றுறது. ஆத்மார்த்தமான பக்தி எதுன்றத பெரியவா அந்த ஆத்மாவை அதில் பார்க்குறார். அந்த காயின் எடுக்கிறார், போய் சொல்லிவிடு அவள் கொடுத்த தங்க காசை எடுத்துன்ட்டேன்ட்டு. அவள் போய் சொன்னாலும் சொல்லலையோ, ஆனால் பெரியவாளுக்கு தெரியும், பெரியவா கண்ணால் கூட போய் சொல்லிவிடுவார், நான் நீ கொடுத்த தங்க காசை எடுத்துன்ட்டேன்ட்டு. அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. ஆனால் இது எப்பேற்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது. ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவ பாதமே சரணம், மகாபிரிவ பாதமே சரணம்.